நடுவர் அவர்களே, ஒரு மாபெரும் தலைப்பினை, மகத்தான தலைப்பினை வழங்கி இருக்கிறீர்கள். நாட்டின் வளர்ச்சிக்கு பெரிதும் தேவை அனுபவமிக்க முதியவர்களா, ஆற்றல் நிறைந்த இளையோர்களா என்று கேட்டால், அனுபவத்தினுடைய சாரம்தான் என்றைக்குமே இந்த தேசத்தினுடைய வடம் பிடித்து சென்றிருக்கிறது என்பதுதான் எங்கள் அணியினுடைய வாதம். ஒரு வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், வழி நடக்க இருப்பவர்கள் இளைஞர்களாக இருக்கலாம், ஆனால் வழி காட்டிகளாக இருப்பவர்கள் எங்கள் முதியவர்கள் என்பதை தயவு செய்து மறந்து விடாதீர்கள். இன்னும் ஒருபடி மேலே சொல்ல வேண்டும் என்று கேட்டால், எங்களுடைய முதியவர்கள் வழிகாட்டியவர்கள் மட்டுமல்ல, வாழ்ந்து காட்டியவர்கள் என்பதை தயவு செய்து இந்த மன்றம் கருத்தில் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அறிவுரை சொல்பவர்களுக்கெல்லாம், வழிகாட்டிகளுக்கெல்லாம் இன்றைய தலைமுறையினர் வைத்திருக்கிற பெயர் என்ன தெரியுங்களா? பூமர் அங்கிள். நான் கேக்குறேங்க, இந்த தேசத்துல வேகத்தை செலுத்துவதற்கு 1000 இளைஞர்கள் இருக்கலாம், ஆனால் விவேகத்தை சொல்லிக் கொடுப்பதற்கு ஒரு முதியவர் இருந்தாதான் அந்த வேகத்திற்கே ஒரு பொருள் கிடைக்கும் என்பதை தயவு செய்து மறந்து விடாதீர்கள். அந்த காலத்துல சொல்லுவாங்க, மூத்தோர் சொல்லும் முதுநெல்லி கனியும் முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும்பாங்க. மூத்தோரின் வார்த்தைகளை கசப்பா நினைச்சுக்கிட்டு இன்னைக்கு பல பேர் என்ன பண்றாங்க தெரியுங்களா? இன்றைக்கு வாழ்க்கையில நல்ல சொற்களை சொன்னால் இளம் தலைமுறையினர் மூத்த தலைமுறையினரின் வார்த்தைகளை கண்டுகொள்வதே இல்லை. இது எப்படி இருக்கு தெரியுமா? கொத்துவதால் கோழிகளிடம் கோபித்து கொண்டு கழுகுகளிடம் சரணடைகின்றன குஞ்சுகள். கொத்துவதால் கோழிகளிடம் கோபித்து கொண்டு கழுகுகளிடம் சரணடைகின்றன இந்த இளம் தலைமுறை எனும் குஞ்சுகள். அன்பிற்கும் பண்பிற்கும் உரியவர்களே, இளமை என்றால் ஆற்றல், இளமை என்றால் வேகம், இளமை என்றால் துடிப்பு. இந்த துடிப்பு, வேகம், ஆற்றல் எங்கே பயன்படுகிறது? சொல்லை பற்றி சிந்திக்க வேண்டிய இந்த சமூகத்தில் செல்லை பற்றி மட்டுமே சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்களே. உங்களுடைய ஆற்றல் முழுவதும் எதில் வீணாகி கொண்டிருக்கிறது? நம் சொல்லுக்கு அடங்காத பிள்ளைகள் எல்லாம் நம் செல்லுக்கு அடங்கி போகிறது என்று சொன்னால், இதைவிட இந்த தேசத்தினுடைய அவமானம் என்னவாக இருக்க முடியும்? இன்னும் ஒருபடி மேலே சொல்லணும் என்றால், கருவிகள் எல்லாம் வந்துவிட்டன, உங்க முதியோர்களுக்கு அதையெல்லாம் இயக்க தெரியுமா? நாங்க நேரத்தை மிச்சம் பண்றோம்னு நிறைய சொல்லுவாங்க. உங்க நேரத்தை எப்படி மிச்சம் பண்றீங்க? செல்போனால மிச்சம் பண்றீங்க, இன்னொன்னு ஏதோ கருவிகளெல்லாம் மிச்சம் பண்றீங்க, பண்ணுங்க. ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்கங்க, கருவிகளால் மிச்சம் செய்த நேரத்தை கருவிகளிலேயே செலவழிக்கிறீர்கள் என்பதுதான் எங்களினுடைய வேதனை, அவமானம். எதற்காக ஒன்றை செய்கிறோம் என்பதை சிந்தித்து பாருங்கள். அழகா ஒரு கவிஞன் சொன்னா, நடுவர் அவர்களே, அப்பா சொல்லியிருக்காரு, எல்லார்ட்டையும் மரியாதையா நடந்துக்கணும்பான்னு. பையன் ஓடி சொன்னா, அப்பா வாசல்ல குப்பைக்காரர் வந்திருக்கார். அந்த முதுமை சொன்னது அப்பா வடிவத்தில், குப்பைக்காரு நாம தான்ப்பா குப்பைக்காரரு, அவரு தான் சுத்தக்காரரு. நாம போடுற குப்பைகளை எல்லாம் சுத்தம் பண்றாரு பாரு, அவரைத்தான் நாம சுத்தக்காரன்னு சொல்லணும்னு வார்த்தைகளில் கூட பண்பாட்டை விதைத்தது முதுமை. நடுவர் அவர்களே, அந்த முதுமை இல்லைன்னா வழிகாட்ட முடியுமா? ஒரு கல்யாண வீட்லேயோ ஏதாவது நிகழ்ச்சி நடக்கிற இடத்துலையோ ஒரு இளைஞனை பார்த்து, என்னப்பா தம்பி உங்க அப்பா அம்மா அப்படின்னா, எங்க அப்பா அம்மாவா சார்? எங்கூட தான் இருக்காங்க. இந்த வார்த்தைகளை நன்றாக கவனித்து பாருங்கள். என் அப்பா எங்க அம்மா என்னோட தான் இருக்காங்க, அதுவா பெருமை? நான் தான் என் அம்மா அப்பாவோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை நாகரிகம் கூட தெரியாதவர்கள். முதல்ல நீங்க நாட்டை காப்பாத்துறது இருக்கட்டும், முதல்ல இருக்கிற வீட்டை காப்பாத்து. நடுவர் அவர்களே, சாதித்தவர்கள் இளைஞர்கள்னு அவங்க நிறைய சொல்லலாம். நாங்க ஒண்ணு சொல்றோம், சாதித்தவர்கள் இளைஞர்கள் தான், ஆனால் சாதிக்க வைத்தவர்கள் எங்கள் முதியவர்கள். சாதிக்க வைத்தவர்கள் எங்கள் முதியவர்கள். யாரிடத்துல எப்படி பேசணுங்கிற வார்த்தை பண்பாட்டை கூட இளைஞர்களுக்கு கற்றுக் கொடுத்தவர்கள் யாருன்னு நினைக்கிறீங்க? எங்களுடைய அனுபவமிக்க மூத்தவர்கள் தான். நடுவர் அவர்களே, நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன். என்ன தெரியுங்களா? வீட்டை முதலில் காப்பாற்றுங்கள், நாடு தானாக காப்பாற்றப்படும் என்று சொல்லி என்றைக்குமே
அனுபவம் நிறைந்த முதியவர்களால் தான், முதுமையர்களால் தான் இந்த தேசத்தின் வெற்றியும் இந்த தேசத்தின் பெருமையும் இருக்கிறது என்று சொல்லி இந்த தேசத்திற்காக தன்னுடைய தேக சுகத்தை கூட தியாகம் செய்த அத்தனை நல்ல உள்ளங்களையும் இந்த இனிய நேரத்தில் இதயத்தால் அர்ச்சிப்போம். வாய்ப்பிற்கு நன்றி. வணக்கம்.